வணக்கம். இது நேர்மையான விஷயங்களை அப்படியே எடுத்து சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட சேனல். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஆதரவு அதிகம் இருந்தால் எங்களுக்கு அது மிகுந்த ஊக்கமளிக்கும். இப்பொழுது தமிழகத்தில் கார் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது எம்எல்ஏக்களுக்கு கார் இலவசமாக வழங்குவதாக முதல்வர் அறிவித்திருந்தார். அதற்கு பிறகு அந்த காரினுடைய செலவுகள் மற்றும் அதனுடைய சிப்பந்தி ஒருவர் என்பது போல பேசப்படுகிறது. ஆக தமிழகத்தில் உள்ள 234 எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்க முதல்வர் உறுதியாக இருக்கிறார். காரணம், யாரோ ஒரு எம்எல்ஏ எனக்கு கார் வருவதற்கு கார் இல்லை என்று சொன்னதால் இந்த ஒரு முயற்சி எடுக்கப்படுகிறது. ஆனால் எதிர்க்கட்சிகளான திமுக, பாமக, மற்ற கட்சிகள் கார் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்கிறது. இது ரெண்டு விஷயம். ஒன்று, கார் இல்லாத அளவிற்கு சில கட்சி எம்எல்ஏக்கள் இல்லை. பெரிய பெரிய ஆஸ்பத்திரிகளையும் கல்வி நிலையங்களையும் மற்றும் பல சொத்துக்களையும் எம்எல்ஏக்கள் வைத்துள்ளார்கள். சாராய ஆலை கூட நடத்துகிறார்கள். இப்படிப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு பஞ்சம் போல எதற்காக கார் கொடுக்க வேண்டும் என்பது சாதாரண மக்களின் ஒரு கேள்வியாக உள்ளது. இந்த கார் ஒரு 15 லட்சத்திற்கு வாங்கும் அளவிற்கு இருந்தால்தான் ஒரு நல்ல கார் கிடைக்கும். இதை ஒரு மாவட்டத்தில் ஒரு 8 கோவை மாவட்டம் அல்லது சென்னையிலலாம் ஒரு 8-10 பேர் எம்எல்ஏக்கள் இருக்காங்க என்றால் அந்த ஒரு 120 லட்சத்தில் ஒரு 120 லைப்ரரி வைக்கலாம் பள்ளிகளில், அல்லது ஆயிரக்கணக்கில் கம்ப்யூட்டர் லேப்டாப் வாங்கி கொடுக்கலாம், அல்லது அரசு பள்ளிகளில் அந்த லேபரேட்டரி வசதிகள் முதலானவற்றை செய்து கொடுக்கலாம். பார்க்கிங் வசதிகள், கழிப்பிட வசதிகள் இவற்றையெல்லாம் செய்யலாம். இது ஒரு புறம் இருக்க. இன்னொரு புறம் எம்எல்ஏக்களுக்கு உண்மையிலேயே கார் தேவையா என்றால் தேவைதான். ஆனால் எல்லா எம்எல்ஏவும் வைத்திருக்கிறார்கள். கார் இல்லாத ஒரு நடுத்தர ஃபேமிலியே இன்று தமிழகத்தில் கிடையாது. உண்மையிலேயே கார் இல்லாத ஒரு 4-5 எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். தயவு செய்து அவர்களுக்கு வாங்கி கொடுங்கள். அவர்கள் அந்த வாகனத்தை உபயோகித்து மக்களுடைய குறையை கேட்டு அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். அதுபோலவே பாக்கியுள்ள எம்எல்ஏக்களையும் அவர்களுடைய பணியை சரியான முறையில் செய்யும்படிக்கு முதலமைச்சர்